வெல்கம் டு மை சேனல். நீங்க பார்த்து PE டெக்னாலஜி அப்டேட்ஸ். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். அந்த அன்பாக்சிங் என்னன்னா OnePlusல இருந்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோம். அந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். அந்த அன்பாக்சிங் என்னன்னு வீடியோ போய் பார்க்கலாம் गाइस. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் பயங்கரமா இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிளீனா பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேடம் சொன்ன மாதிரியே தான் OnePlusல இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன OnePlus Nord CE4 Lite 5G பத்தி தான் நம்ம இப்போ நீங்க அன்பாக்சிங் பண்ண போறோம். இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரிவ்யூ வீடியோ கண்டிப்பா நம்ம போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாட் பாக்ஸ் வர மாதிரியே தான் இதுலயும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4 5 லைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அன்பாக்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு கேஸ் இருக்கு. கேஸ்ல பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேபிள் கிளப் அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு OnePlus யூசரா இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான கேஸாக இருக்குது. நல்ல டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லுவேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆஃப் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் பார்க்கறதுக்கு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னீங்கன்னா மொபைல் இருக்குது. மொபைல் அப்படியே ஓரமாக வச்சுருவோம். பார்த்தீங்கனாலே தெரியும் மொபைல் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்கு. சார்ஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இருக்கு. இதுல ஒரு பிக்கஸ்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னீங்கன்னா இந்த போன்ல பாத்தீங்கன்னா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னீங்கன்னா கேபிளை தான் சொல்லுவேன். இந்த டைப் C கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரும் பார்த்தீங்கன்னா 80 வாட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5500 mAh பேட்டரியும் கொடுத்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்து OnePlus நீ தேறிட்டடா அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு 20 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. நான் ரிவ்யூ கண்டிப்பா நான் செக் பண்ணி பார்க்குறேன் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு புகழ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்னாப் டிராகன் 695 கொடுத்துருக்காங்க. ஒரு 5G சிப் இதுல கொடுத்துருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறுன்னுவாங்கல்ல அந்த கதை தான் நான் சொல்லுவேன். வேற லெவல்ல இருக்கும்னு நான் பெர்ஃபார்மன்ஸ் படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோன்ஸ்ல எதுலையுமே இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை கொடுத்து தொலைய மாட்டானுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு 20,000 ரூபாய் இருக்க ஃபோனுன்றனால ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் 2 TB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2 TB வரைக்கும் இப்போ எக்ஸ்பேண்டபிள் இருக்கிறது ஒரு அதிசயம் தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கிளியர் கேமரா ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்காங்க. ஏன்னா அது சோனி LYT 600 ஆன்டி ஷேக்கர் iOS கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா குவாலிட்டி டு தி லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா வருது. சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கரும் ஹெட்ஃபோன் ஜாக்கும். அப்புறம் ஓகே வேற என்னென்ன மெயின் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 120 FPS ரேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஃப்ரெஷிங் ரேட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இந்த மொபைலை மற்ற மொபைல் கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது இல்லாமல் மொத்தமாக 8GB RAM 128 GB வேரியன்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் 8GB RAM 256 வேரியண்ட்டும் இருக்கு. அது வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதோட ஒரு 2000 அதிகம், இது ஒரு 2000 கம்மி அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ இதுல வேற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் MRP ரேட்டை சொல்றேன் அந்த 2000 சொல்லிட்டு. நம்ம லாஸ்டா பிரைஸை பத்தி பார்க்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 4.0 இப்ப கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்டா இருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 இதுல அப்டேட்டடா இருக்கு. அதனால போன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அது இல்லாம ஒரு கொஞ்ச நாளைக்கு செக்யூரிட்டி அப்டேட் அவங்க சைட்ல இருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ரிவ்யூ கிளீனா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி
பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஃபியூச்சர்ஸும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைஸ் சொல்லாமல் போனால் எப்படி, ப்ரைஸ் சொல்லிட்டு போகிறேன் நான். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டோட எம்ஆர்பி வந்து 20,999 வருது. ஆனால் நம்ம வாங்கியிருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 19,999. அந்த மாதிரி மெயின் வேரியண்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 23,999 வருது. ஆனால் இப்போதைக்கு ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 22,999 இருக்குது. அமேசானில் நீங்கள் வேணும்னா சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் கூட ஒரு 1000 ரூபாய் கம்மியாக நீங்கள் வாங்க முடியும். 18,999க்கு நீங்கள் வாங்கலாம். ஆனால் சில டைம்ஸில் சிலவங்களுக்கு தான் வந்து அந்த 1000 rupees வந்து ஆஃபர் போடுறாங்க. அது கரெக்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் ஈஸியாக. ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் கமெண்ட்டில் வந்து ஒரு ஹை ஃபை கொடுத்துட்டு போங்க. பாய் காய்ஸ், சியர்ஸ்.